வான்மல நண்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. சில நாட்களுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் ஒரு விமான விபத்து நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவர் தவிர மற்ற அனைவரும் இறந்து போனார்கள். ரொம்ப வருத்தமான செய்தி. நம்ம எல்லாருடைய ஜெபங்கள்லையும் இது இடம்பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். நான்லாம் ரொம்ப யோசித்தேன். சின்ன குழந்தைகளிலே இருந்து வயதானவர்கள் வரை ஒரு ஃபார்மர் சிஎம்ல இருந்து சாதாரண வேலைக்கு போன ஒரு இளைஞன் வரைக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அவங்கள நிறைய பேர் அவங்களுடைய எதிர்காலத்தை தேடி அந்த ஊருக்கு போனாங்க. சிலர் டூருக்காக போனாங்க. சிலர் அந்த ஊர்லேருந்து வந்து இந்த ஊரை வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி போனவங்க. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை அந்த பயணம் அன்னைக்கு முடிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். ஆனால் எனக்கு அந்த மரணங்கள், அந்த விபத்து எல்லாமே எனக்குள்ளே எழுப்பின ஒரு கேள்வி என்னன்னா, மரணம்ங்கிறது ஆண்டவருடைய வீட்டுக்கு போகிற பாதை தான். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நம்ம அனைவருக்கும் அது நல்லாவே தெரியும் இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள நம்ம ரெடியாக இருக்கிறோமா? மரணத்திற்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? மறு வீட்டுக்கு போகிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? ஆண்டவரை சந்திக்க நாம் ரெடியாக இருக்கிறோமா? இந்த கேள்விகள் தான் எனக்கு வந்தது. ஏன்னா அன்னைக்கு அவங்க போன யாருமே நாம் இறந்து போக போகிறோம் அப்படின்னு நினச்சி போகவே இல்லை இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நிறைய கனவுகளோடையும் நிறைய திட்டங்களோடையும் போனாங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே அந்த ஒரு நொடியில் முடிஞ்சு போகும் அப்படின்னு அவங்க யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, அவங்க ஆண்டவர்கிட்டே போயிருக்கிறாங்க இல்லையா? மரணம் யாருக்கும் எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்கும் எனக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மறு வீட்டிற்கு போவதற்கு நாம் எவ்வளவு தூரம் ஆயத்தமாக இருக்கிறோம், அதை தான் நாம் யோசிக்கணும். நாம் பணம் சம்பாதிக்கிறது, நிறைய அதிகாரங்களை சம்பாதிக்கிறது, அதிகாரம்தான் எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சிலருக்கெல்லாம் பவர் இல்லை அப்படின்னா அது சைக்கலாஜிக்கலாக ஒரு டிப்ரெஷனை கொண்டு வருது. ஐயோ, எனக்கு இப்போ அதிகாரமே இல்லை, நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எதுக்குமே அர்த்தம் இல்லாதது மரணம்ங்கிற ஒன்று வரும்போது இல்லையா? நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவரின் வீட்டுக்கு போகும்போது யாராக இருப்போம்? கடவுளின் பிள்ளையாக மட்டும்தான் இருப்போம் இல்லையா? அப்போது நாம் எதுக்கு ரெடியாகணும்? பெட்டி நிறைய பணமோ அல்லது நம்மளுடைய அதிகாரங்களோ நமக்கு எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள்னு வேணால் வச்சுக்கலாம். அதுவும் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேலே நாம் சேமிக்கிற எந்த விஷயங்களுக்கும், நாம் தேடுகிற எந்த பதவி, மோகம் அல்லது அதிகாரம் எதுக்குமே ஆண்டவரின் வீட்டில் அர்த்தமில்லை. நம்முடைய இது கடவுளின் வீட்டிற்கு போகிற நேரம் எந்த நேரம் வேணால் வரலாம். நம்ம உலகத்திலே நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரை எதிர்கொள்ள நாம் ரெடியாக வேண்டியது நம்முடைய ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம். எல்லாருமே இதை மனதில் கொள்ளுவோம். நம்முடைய வயது, நம்முடைய பணம், அதிகாரம், நம்ம இருக்கிற நிலைகள் எதுவுமே ஆண்டவரின் பார்வையில் ஒன்றுமே இல்லை இல்லையா? நமக்கும் அழைப்பு எப்போ வேண்டாலும் வரலாம். அந்த பரம அழைப்பை நாம் எதிர்கொள்ள, ஆண்டவரை நேரில் சந்திக்க நாம் தயாராகும். அதை மட்டும்தான் இது போன்ற விபத்துகள் அல்லது நமக்கு பதில் சொல்ல முடியாத கஷ்டமான சோதனைகள் எல்லாமே நமக்கு நினைவுறுத்த வேண்டிய விஷயங்கள் இதுதான். இப்போது நீங்கள் யோசிங்க, உங்கள் மனசில் இந்த விபத்து எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்தது? நம்ம எல்லாருமே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருப்போம், வருத்தப்பட்டிருப்போம், அதை நான் கேட்கல. அதுக்கு தாண்டி உங்களுக்கு இந்த விபத்துகள், இது போன்ற விபத்துகள், சடுதியான அல்லது எதிர்பாராத மரணங்கள் உங்களுடைய சிந்தனையை எப்படி தூண்டுகிறது? என்ன விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாமா? சைனிங் ஆஃப் வினோலியா.